இரக்கம் கிருபை நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் காலை தினத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம வாசிக்க இருக்கிற வசன பகுதி எரேமியா 30வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலிருந்தும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, யாக்கோபே அப்படின்னு ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார் என்றால் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தான் அந்த யாக்கோபு. இன்றைக்கு நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்மை யாரும் தத்தளிக்க பண்ண விடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளை தள்ளி விடுகிற தேவன் அல்ல, தத்தளிக்க பண்ணி விட்டு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. அதற்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார், நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார், நம்மளை எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். அது எப்பேற்பட்ட சிறையிருப்பா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துக்கமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரிருளா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக சென்று அப்படிப்பட்ட தத்தளிக்க பண்ணுகிற காரியங்களை தூர அகற்றிவிட்டு யாக்கோபை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். யாக்கோப் என்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா, உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிற, உங்களை தத்தளிக்க பண்ணுகிறது யாரும் இல்லாம உங்களை ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்து, தூர தேசத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து உங்களை ஆண்டவர் திரும்பி வர செய்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற விதமாய் உங்களை ஆண்டவர் மாற்றுவார் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகமில்லை. இன்றைய தினத்தில் நீங்க எந்த சூழ்நிலை குறித்து கலங்கி தவிக்காதீங்க. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார், உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார், உங்களை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா நீங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். எப்பொழுதும் உங்க மேல தேவனுடைய பாதுகாவல் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால கலக்கமே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை விடுவித்து உங்களை நன்றி தெரிவிக்க ஆண்டவர் ஏற்ற வேளையில் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதில் துளி கூட சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீங்க யாக்கோபை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் பிரகாரம் அப்பா, இப்பொழுது எங்கள் காரியங்கள் எல்லாம் தத்தளிப்பா இருக்கிறது என்று நாங்கள் கலங்கி கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆனால் என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் என் மேல பட்டது நிமித்தம் அப்பா, எங்களுக்கு அப்பா எந்த நாசமோசங்களும் அணுகாதபடி இதுவரை காத்து கொண்டீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் எங்களை காத்து பத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்க போகிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய பிரசன்னம் வந்து அமரட்டும் ராஜா. தேவனுடைய பாதுகாக்கிற கரம் வந்து அமரட்டும் சுவாமி. வல்லமையுள்ள தேவதூதர்களை பாதுகாவலுக்கு நிறுத்தி பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.